வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பொங்கல் விழாவையொட்டி சென்னை சங்கமம் என்ற நம்ம ஊர் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை 13ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக போக்குவரத்து கழகத்தில் 200 நாட்களுக்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 625 ஊக்கத்தொகை வழங்கப்படும். தமிழக அரசு உத்தரவு. பட்டினி சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றுள்ளது. நாட்டின் 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் 44,580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பொங்கல் விழாவையொட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை ஜனவரி 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையில் தை மாதம் தொடக்கத்தில் பொங்கல் திருவிழாவின் போது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற மாபெரும் கலை விழா கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டின் கலை நிகழ்ச்சிகள் 13ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் உள்ள தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. விழாவில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்கள் இணைந்து மாபெரும் இசை நடன நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க விழாவை அடுத்து சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகள் பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரை, திருவான்மையூர் கடற்கரை, ராஜா அண்ணாமலைபுரம் அரசு இசைக்கல்லூரி வளாகம், நுங்கம்பாக்கம் மாநகராட்சி விளையாட்டுத் திடலில், எழும்பூர் அரசு அருங்காட்சியகம், கீழ்ப்பாக்கம் பெரியார் ஈவேராஸ் நெடுஞ்சாலையில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலயத்தில், கோயம்பேடு ஜெய்நகர் பூங்கா, கே நகர் சிவன் பூங்கா, வளசரவாக்கம் மேல்பாக் பள்ளி வளாகம், கொளத்தூர் மாநகராட்சி விளையாட்டு மைதானம், அம்பத்தூர் SV விளையாட்டு திடல் ஆகிய 18 இடங்களில் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் மரணமடைந்தார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிற 17ஆம் தேதி கடைசி நாளாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று திமுக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பதாகவும், இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து கழகத்தில் 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 625 ஊக்கத்தொகையாக வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு 1,08,105 போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 625 ஊக்கத்தொகையாக வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 1,08,105 போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ரூபாய் 6,41,18,000 சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும், தமிழ்நாட்டில் சிறப்பான மற்றும் திறமையான போக்குவரத்து சேவையை பொதுமக்களுக்கு அளிப்பதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன என்றும், இந்தியாவிலேயே தமிழகத்தில் இயங்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தான் பயணிகள் அடர்வு பேருந்து பயன்பாடு, எரிபொருள் செயல்திறன் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்குகின்றன எனவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டினி சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றுள்ளது என்றும், நாட்டின் 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இறுதி நாளான சனிக்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். அப்போது பட்டினி சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம் பெற்றுள்ளது எனவும், தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4% இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த 4 ஆண்டுகளில் 9.21% உயர்ந்திருக்கிறது எனவும், பொருளாதார குறியீடுகள் அனைத்திலும் தமிழ்நாடு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது எனவும், வறுமை குறியீடுகளில் நாட்டின் சராசரி சதவிகிதம் என்பது 14.96 இருக்கும்போது தமிழ்நாட்டின் சராசரி 2.2% இருக்கின்றது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார்.
மேலும் நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் தமிழ்நாட்டில் 41% பெண்கள் உள்ளனர் எனவும் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு மேலாக தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் நாட்டிலேயே தொழில் நிறுவனங்கள் பெருகியதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் 44,580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பெருவிழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சிரமமின்றி பயணிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் 21,904 சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்பட்டு வருகின்றன என்றும் அதேபோன்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக 22,676 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்றும் மொத்தம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் வசதிக்காக 44,580 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தெய்வம் நின்று கேட்கும்போது அந்த சார் யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று மதுரையில் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பெரியகுளம் செல்வதற்காக முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தபோது விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெண்களுக்கு எதிரான சட்ட திருத்தம் குறித்த கேள்விக்கு அனைத்து குற்ற நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த இந்த சட்டம் வழிவகுக்கும் எனவும் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கின்ற கட்சிகளிடம் கலந்து பேசி முடிவெடுப்போம் எனவும் தெரிவித்தார். மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து முதலில் குரல் கொடுத்தவர்கள் அதிமுகவின் உரிமை மீட்பு குழுவாகிய நாங்கள்தான் என்றும் அந்த வகையில் டங்ஸ்டன் திட்டம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகின்ற இயக்கமாக எங்கள் இயக்கம் இருக்கும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டில் எல்லா மாடுகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அனுமதி பெற்றுதான் ஜல்லிக்கட்டுக்கு மாடுகளை விடப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. உங்க மாடுக்கு அனுமதி கிடைச்சிருக்கா? நம்ம மாடு கலந்து எனக்குன்னு தனிப்பட்ட மாடு இல்லை, என் பெயரால் நம்முடைய கட்சிக்காரங்களாம் வர்றாங்க. சரிங்க சார். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவங்க கேட்ட பாணி சின்னமே கொடுத்துருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்துக் கொள்வது. சார், அதே போல நாதக கட்சிக்கும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாருங்க சார்? நாதகா அங்கீகாரம் ஃபுல்லா சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. சென்ற முறை கிடைக்கல, இந்த முறை கிடைக்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது. இன்னும் தொடர்ந்து அந்த யார் இந்த சார் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆனா சீமான் கட்சிக்கு அவங்க ஒதுக்கப்படல, கட்சிக்கு அங்கீகாரம் மட்டும் வழங்கியிருக்காங்க. இல்ல, அங்கீகாரம் வழங்கப்பட்டு அவர்கள் கேட்ட சின்னம் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றியடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களும் தொண்டர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் கொடிக்காத்த குமரன் ஆகியோரின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் கொடிக்காத்த குமரனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் சந்திரகுமார் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். அவரை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவோம் என்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களும் தொண்டர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சந்திரகுமார் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். எங்களுக்கு எல்லாம் பின்னடைவில்லை, இதைவிட பெரியதாக எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுக்கும். விட்டு கொடுப்பது தான் தோழமை, கேட்டு வாங்குவது தான் தோழமை. ஒரு வருத்தம் இல்லையே, மகிழ்ச்சியை தானே அவரை வாழ்த்துறோம். பிடுங்கி எடுப்பது என்பது வேறு, கேட்டு பெறுவது என்பது இதுதான் தோழமை. எங்களுடைய தோழமை உண்மையான தோழமை. காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையான தோழனாக, உண்மையான தோழமை கட்சியாக இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு சந்திரகுமார் அவர்களுக்கு எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வாழ்த்து இருக்கிறது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய வாழ்த்து இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வாழ்த்து இருக்கிறது. எந்தவித சலனமும் சங்கடமும் இல்லாமல் முழு மனதோடு அவரை வெற்றி பெற வைப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம். தமிழகத்தில் திராவிடம் தேவையில்லை என்று அந்தந்த மாநிலங்களில் உரிமை காக்கப்பட வேண்டும் என்றும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் திரைப்பட நடிகருமான மன்சூர் அலிகான்
சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவரின் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெரியார் ஒரு தீர்க்கதரிசி, பெரியார் இல்லாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது எனவும், நாம் தமிழர் சீமான் நல்ல மனிதர்தான் என்றும், பெரியார் அண்ணா பெயரை சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்களே, அவர்களை பற்றி எதை வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்புடையதல்ல என்றும், தற்போது திராவிடம் தேவையில்லை, அந்தந்த மாநிலங்களில் உரிமை காக்கப்பட வேண்டும் எனவும், ஆளுநர் எதற்காக வேக வேகமாக வருகிறார், வேக வேகமாக செல்கிறார் என தெரியவில்லை என்றும், இவரின் பாதுகாப்பிற்காக பலர் ஓடி வருகிறார்கள் என்றும், ஆளுநர் என்ற பதவியை தேவையில்லை, ஒழித்து காட்டுங்கள் என்று இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். ஒன்று இருந்திருக்கு, அவன் இன்னொரு சார் கூட படுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதானே எவ்வளோ பெரிய ஒரு காலேஜில், ஒரு கல்லூரியில் வன்மையாக. இப்போ நேற்று சத்தீஸ்கரில் 2 நாள் முன்னாடி ஒரு பத்திரிகையாளரை வெட்டி பொலி போட்டிருக்காங்க. சென்ட்ரல்லையும் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அது கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்காது. மாபெரும் தவறு. கவர்னருக்கு மாளிகையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இப்போ யாரந்த சாருங்கியில் எனக்கு பன்வாரிலால் புரோஹித் தான் ஞாபகம் வர்றார். ஒரு அம்மாவை தூக்கி, பேராசிரியர் தூக்கி உள்ளே போட்டு கவர்னர் மாளிகை ஏவி விட்டு போலீஸ் பட போய் ஞாபகம் வருதா? சொல்கிறது புரியுதா? பன்வாரிலால் புரோஹித்துக்கார் தான். அவரெல்லாம் கிழவன் இல்லை, அவர் ரொம்ப இளமைன்னு சொல்லி ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அதில் அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் நல்லா அந்த அம்மா போன முதல்ல பிடுங்கிட்டு அழைச்சிட்டு இத்தனை வருஷம் அந்த அம்மா தான் உள்ளே போட்டு வெளியே விட்டாங்க. அதுக்கு மேலே தகவல் உங்களால் எடுக்க முடிஞ்சதா? இந்த கவர்னர் மாளிகை எப்போ பார்த்தாலும் லீலா வினோதங்களுக்காகவே கட்டி விட்ருக்காங்க போல். 600 ஏக்கரு, 6000 மான்கள். இன்றைக்கி தான் அது ஒரு புதிய தகவலாக இருக்குது. 98 காட்டுமன்னார் கோவிலில் உள்ள MRK இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அமைந்துள்ள MRK இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழாவை கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் கல்லூரியின் சேர்மன் MRK கதிரவன் தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் பொறியியல் கல்லூரியின் முதல்வரும் முனைவருமான ஆனந்தவேலு, நிர்வாக அதிகாரி முனைவர் கோகுலக்கண்ணன், மேலாளர் முனைவர் விஸ்வநாத் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் வெங்கடேசன், துணை முதல்வர் அறிவழகன் மற்றும் பேராசிரியர்கள், அலுவலர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். தந்தை பெரியாரின் எழுத்துக்கள் பொது உடைமையாக்குவதற்கு அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று திருச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினார். விழாவை தொடர்ந்து துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உழவிற்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் விழாவை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினாலும் உண்மையிலேயே விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களே என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் எனவும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து விவசாயிகள் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் எனவும், விவசாய இடுபொருட்கள் மற்றும் வேளாண் பொருட்களுக்கு GST வரி போட்டதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர் எனவும் தெரிவித்தார். மேலும் தந்தை பெரியாரின் எழுத்துக்கள் பொது உடைமையாக்குவதற்கு அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும், விவசாயிகளுக்கு பொங்கல் பரிசாக விவசாய பயிர்களை அழித்து வரும் காட்டு பன்றி போன்ற உயிரினங்களை காப்பதற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது என்றும், அதற்கு தமிழக விவசாயிகள் சார்பாகவும் மதிமுக சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு இன்று பொங்கல் திருநாளில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் உண்மையிலே விவசாயிகள் இந்த நாட்டில் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 2014ஆம் ஆண்டு அன்று பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து விவசாயம் அழிவுப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. விவசாயத்தின் இடுபொருட்கள், உரம், பூச்சி மருந்துகள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும் இயந்திரங்களுக்கு GST, செயல்படாத பயிர் காப்பீடு திட்டங்கள், அதுபோல MS சுவாமிநாதன் தலைமையில் விவசாய வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச அந்த விலை நிர்ணய அந்த திட்டம் இதுவரைக்கு அமுல்படுத்தப்படவில்லை. குடியாத்தத்தில் அனைத்து பள்ளிகள் சார்பில் நடைபெற்ற போதை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியை நகர்மன்ற தலைவர் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில்
போதைப் பொருட்கள் தடுப்பு மற்றும் பெண் குழந்தைகளின் வன்கொடுமையை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி நகராட்சி பள்ளியில் தொடங்கியது. பேரணியை நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மது போதையில் வாகனங்களை இயக்கக்கூடாது, தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து, பாலியல் வன்கொடுமை குறித்தும் மாணவ மாணவிகள் தத்ரூபமாக செய்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் வேலூர் வேகன் ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் விஜயகுமார், மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி, ஆசிர்வாத் பள்ளியின் குழு தலைவர் மஞ்சுநாத், போக்குவரத்து ஆய்வாளர் முகேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தவாசியில் தமிழ்நாடு சமண பேரவை அறக்கட்டளையின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடியில் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு சமண பேரவை அறக்கட்டளையின் சார்பில் மேல் சித்தாமூர் லட்சுமி கேசன் பட்டாச்சாரியார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அரிட்டாப்பட்டி பல்லுயிர்களையும் தொன்மையையும் பாதுகாக்க வேண்டும், மதுரையின் பழமையை காக்க வேண்டும், மத்திய அரசு தமிழ்நாட்டின் வரலாற்றை மறைக்கக்கூடாது, மக்கள் அரங்கம் மறுக்கிற டங்ஸ்டன் சுரங்கம் மதுரைக்கு தேவையில்லை, மத்திய அரசு டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு சமண பேரவை அறக்கட்டளை தலைவர் விஜயகுமார், செயலாளர் சாந்தகுமார், பொருளாளர் சுந்தர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வரும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் தலைமையேற்று மாற்றுத்திறனாளிகளுடன் சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சமத்துவ பொங்கல் விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஸ்ரீதேவி, பொறியாளர் வாசுகி, வட்டார கல்வி அலுவலர் முருகன், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்க செயலாளர் ஜான் வெஸ்லி, ஒன்றிய கவுன்சிலர்கள் லட்சாவதி, கருணாகரன், மலர்விழி, முருகன், அன்பழகன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் திருமுடிவாக்கம், மணிமங்கலம், ஐயப்பன், வட்டம்பாக்கம், நத்தகோபால், படப்பை, கர்ணன், பூந்தமண்டலம், ஞானப்பிரகாஷ், வலயக்கர்ணை, அன்னராஜன், ஏடிஎம் வினோத், படப்பை வார்டு உறுப்பினர்கள் விஜய், ரகு, காந்திமதி, சங்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னிவாடியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழக அரசின் சமுதாய நல வாரியம் மற்றும் ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு ஆகியவை சார்பில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்றவர்களை கல்லூரியின் உதவி பேராசிரியர் வரவேற்றார். பேரணியில் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் சி ஆராதனா, கல்லூரி முதல்வர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் தா வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டு புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் பற்றியும் புகையிலை விற்பனையாளர்களுக்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் மாணவர்களிடம் விளக்கி பேசினர். இவர்களைத் தொடர்ந்து கன்னிவாடி காவல்நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், திருக்கோட்டை ராஜன் ஆகியோர் பேசினர். அப்போது போதைப் பொருட்களினால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். மேலும் காசநோய் நலக்கல்வியாளர் சென்றாய பெருமாள், ராஜா, தேவராஜன், சாமிநாதன் ஃபவுண்டேஷன் ஆகியோர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இறைச்சிக்காகவும் விற்பனைக்காகவும் மாடுகளை ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கு ஏற்றி சென்ற லாரிகளை குடியாத்தம் சைனகுண்டா சோதனை சாவடியில் காவல்துறையினர் நிறுத்தி வைத்ததால் பரபரப்பு நிலவியது. ஆந்திராவில் இருந்து கேரளா மற்றும் பொள்ளாச்சிக்கு மாடுகளை விற்பனைக்காகவும் இறைச்சிக்காகவும் லாரிகளில் ஏற்றிக்கொண்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வழியாக மாட்டு வியாபாரிகள் வந்தனர். அப்போது குடியாத்தம் அடுத்த சைனகுண்டா காவல்துறை சோதனை சாவடியில் காவல்துறையினர் 50 லாரிகளை நிறுத்தி திருப்பி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாடு வியாபாரிகள் சங்கத்தினர் சோதனை சாவடியில் உள்ள காவல்துறையினரிடம் உரிய ஆவணங்கள் உள்ள நிலையில் ஏன் லாரிகளை அனுமதிக்கவில்லை என கேள்வி கேட்டனர். மேலும் மாடுகள் உணவு தண்ணீரின்றி அவதிப்பட்டு வருவதாகவும் மாடுகள் உயிரிழந்தால் காவல்துறையினர் தான் பொறுப்பு என்றும் மாடு வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். இதனால் குடியாத்தம் அருகே சோதனை சாவடியில் பரபரப்பு நிலவியது. கும்மிடிப்பூண்டியை அடுத்த மண்பாக்கம் கிராமத்தில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற தனியார் நிறுவன ஊழியர் அருந்து கிடந்த உயர் மின் அழுத்த கம்பியை மிதித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த பண்பாக்கம் கிராமத்தில் உள்ள வயல்வெளியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக ஹைடெக் கார்பன் தொழிற்சாலை ஊழியர்கள் ஜோதி மற்றும் எலக்ட்ரீஷியன் ஆகியோர் சென்றனர்.
அப்போது கீழே அறுந்து விழுந்து கிடந்த உயர் மின்னழுத்த கம்பியை கவனக்குறைவாக மிதித்ததில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் ஜோதி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். 70% தீ காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சுரேஷ் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை KMC மருத்துவமனையில் சுரேஷ் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கவரப்பேட்டை காவல்துறையினர் உயிரிழந்த ஜோதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் பண்பாக்கம் கிராம பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய நாம் தமிழர் சீமானை கண்டித்து திருவாரூரில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் ரயில் நிலையம் அருகே தந்தை பெரியாரை இழிவாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பில் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் செருகை சுரேஷ் தலைமையில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர்கள் தளபதி சுரேஷ், மாநில செய்தி தொடர்பாளர் சாக்கோட்டை ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதில் மாவட்ட தலைவர் இளையூர் கலையரசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் புஷ்பராஜ், மாவட்ட உழவர் உரிமை இயக்க செயலாளர் சாலமோன், மாவட்ட துணை செயலாளர் விக்கிரபாண்டியம் குமார், குடவாசல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செருகை என்பராஜ், குடவாசல் கிழக்கு ஒன்றிய தலைவர் பருத்தியூர் சூர்யா, குடவாசல் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் செருகை சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் விழாவை முன்னிட்டு அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழாவில் பங்கேற்க மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முருகேசன், வட்டாட்சியர் பரணி ஆகியோர் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் வந்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தாரை தப்பட்டை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க மாமாட்டம், கரகாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கண்டுகளித்தனர். போதை இல்லாத தமிழகம், விபத்தில்லா மதுரை என்பதை வலியுறுத்தி மதுரையில் நடைபெற்ற வாக்கத்தான் விழிப்புணர்வு ஓட்டத்தை மதுரை மாநகர காவல்துறையினர் வடக்கு துணை ஆணையாளர் அனிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதை கலாச்சாரத்தாலும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களாலும் தமிழகத்தில் சாலை விபத்துகள் அடிக்கடி ஏற்பட்டு வருகின்றன. அதனை தடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை ரோட்டரி சொசைட்டி மற்றும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை, மதுரை மாநகர காவல்துறை ஆகியவை சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதை இல்லாத தமிழகம், விபத்தில்லா மதுரை என்ற தலைப்பில் மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. மாரத்தான் ஓட்டத்தை மதுரை மாநகர காவல்துறையின் வடக்கு துணை ஆணையாளர் அனிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தியபடி வாக்கத்தான் ஓட்டமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் விழிப்புணர்வு பேரணிக்கு முன்னதாக எலும்புக்கூடு போன்ற உடை அணிந்த மாணவர் போதையால் ஏற்படும் தீமைகள் குறித்து தத்ரூபமாக விளக்கினார். இதேபோன்று மது போதையால் ஏற்படும் சாலை விபத்துகள் குறித்து சில மாணவர்கள் நடித்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பொள்ளாச்சியை அடுத்த திப்பம்பட்டியில் கல்லூரி மாணவர்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். பொள்ளாச்சியை அடுத்த திப்பம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்வி பயின்று வரும் அனைத்து துறை மாணவர்களும் கல்லூரி வளாகத்தில் பந்தல் அமைத்து வண்ண கோலங்கள் இட்டு புதுப்பானையில் பொங்கல் இட்டு கரும்பு, பழம் வைத்து தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனையடுத்து பாரம்பரிய நடனம், சலங்கையாட்டம், கும்மி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக மாணவர்கள் நடத்தினர். படையிலிட்ட பொங்கலை அனைத்து துறை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கி மகிழ்ந்தனர். ஹாய், நாங்க இலக்கியா. நாங்க STC காலேஜ்ல இருந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா பொங்கல் வச்சிட்டு நேத்துல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வள்ளி கும்மி, தேவராட்டம், சிலம்பாட்டம் எல்லாமே இருக்கு. ரொம்ப பாரம்பரியமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து சூரியபிரியா, STC காலேஜ்ல BCom IT படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து தமிழர் பண்பாடை வந்து எடுத்துரைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எங்கள் காலேஜில் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க மக்களுக்கு. இப்போ இது எல்லாமே மறந்து போன ஒரு கலைகள். அதை வந்து நாங்கள் வளர்க்குறதுக்காக நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கோம். செலிப்ரேஷன் அப்படிங்கிறது எங்கள் காலேஜில் இந்த வருஷம் சொல்ல போனால் சூப்பராக இருக்கு. ஸோ பொங்கலை வந்து தமிழர் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த வகையில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்தியா, அமெரிக்கா இடையே நல்லெண்ணத்தையும் கலாச்சாரத்தையும் வலியுறுத்தும் வகையில் அமெரிக்க ரோட்டரி நல்லெண்ண தூதர்கள் மதுரை வந்தபோது அவர்களை மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கத்தினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர்.
இந்தியா அமெரிக்கா இடையே நல்லிணக்கத்தையும் கலாச்சாரத்தையும் வலியுறுத்தும் வகையில் மதுரை விமான நிலையம் வந்த அமெரிக்க கலாச்சார நட்புணர்வு நண்பர்களுக்கு ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி தலைமையில் குழு தலைவர் ரவி பார்த்தசாரதி வினோத் ஆகியோர் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். வரவேற்பு நிகழ்ச்சியில் மதுரை அனைத்து ரோட்டரி சங்க தலைவர்களின் ஒருங்கிணைப்பாளர் தாஸ், செயலாளர் பிரவீன்குமார், மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவர் நெல்லை பாலு, செயலாளர் கதிரவன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை வந்துள்ள அமெரிக்க கலாச்சார நட்புணர்வு நண்பர்கள் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்வதற்காகவும் தமிழர்களுடன் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடவும் தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை காணவும் வருகை புரிந்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் ரோட்டரி மாவட்டம் 3000 சார்பில் நலத்திட்டங்களை வழங்கவும் செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசிப்பதாகவும் அமெரிக்க கலாச்சார நட்புணர்வு நண்பர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக மனநல நோயாளிகளுடைய திட்டத்திற்கு 10 வருஷத்துக்கு முந்தைய இவங்க நிதி கொடுத்தவர்கள். டாக்டர் ஜானிஸ் அவங்க டாக்டர், அவங்க கணவர் வந்து இப்போ அவங்க அது மதுரையில், திண்டுக்கல்லில், துறையூரில் நடந்துகிட்ருக்குது. அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கின் பேங்க் இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்முடைய அருங்காட்சியகம் பக்கத்தில் ஒரு ஸ்டடி சென்டர் ஒன்று நடத்திட்டுருக்குறோம். மாநகராட்சி இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கிற உதவியில் நம்ம பராமரிச்சிட்ருக்குறோம். இம்மாதிரி சேவை திட்டங்கள், குளம் தூர்வாரின விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்காகவும் ஒவ்வொரு ஊர்லேயும் இது எப்படிலாம் நடந்துட்டுருங்கிறத பார்த்துட்டு அவங்க இருக்கிற போது குறிப்பாக பொங்கலுக்கு மறுநாள் பாலமேடில் போய் ஜல்லிக்கட்டுக்காக அங்கே இருந்து அந்த கேலரியில் இருந்து பார்க்குறதுக்கும். உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் கோ பூஜை நடைபெற்றது. விழாவில் பெருமாள் கோவில் சேவை உறுப்பினர்கள், பெருமாள் கோவில் உபயதாரர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டனர். விழாவை தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் சிவராஜ், உறுப்பினர்கள் வசந்தி, தினேஷ் பாபு, வழக்கறிஞர் அன்பழகன், ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரமேஷ் பாபு, சத்யசாய் சேவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இனி வருவது உலக செய்திகள். லாஸ் ஏஞ்சலில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் இதனால் 1,29,00,000 வரை உயிரிழப்பு ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் கடந்த 7ஆம் தேதி காட்டுத்தீ ஏற்பட்டது. மலைப்பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் தீ பரவி வருவதால் லாஸ் ஏஞ்சல் நகரில் வசித்து வரும் 1 கோடி பேரில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டனர். இருப்பினும் காட்டுத்தீயில் 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் பலத்த தீக்காயம் அடைந்துள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீயால் அமெரிக்காவிற்கு சுமார் ரூபாய் 1,29,00,000 வரை இழப்பு ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவை சேர்ந்த தனியார் வானிலை நிறுவனம் இந்த மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தென்மேற்கு வங்கக்கடலில் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பொங்கல் விழாவையொட்டி சென்னை சங்கமம் என்ற நம்ம ஊர் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை 13ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக போக்குவரத்து கழகத்தில் 200 நாட்களுக்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 625 ஊக்கத்தொகை வழங்கப்படும். தமிழக அரசு உத்தரவு. பட்டினி சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றுள்ளது. நாட்டின் 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் 44,580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும்.
போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.